Hi students, ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் இருக்குது கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணால் என்டையர் ப்ராபபிலிட்டி வி வில் கம்ப்ளீட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸில் கிடையாது, சிலபஸில் மென்ஷன் பண்ணல. பட் டான்செட், டிஎன்இபி, டான்செட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இது படிக்கிறோம். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அதனால் இதுலேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது என்னன்னா மீன். The term is mean. மீனை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா that is average, PA அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொன்னோம் அப்படின்னா P1, P2, P3, P4, P5. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த P1, P2, P3ங்கிறது ஒரு டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின்ஃபால் டேட்டாவாக இருக்கலாம், ப்ரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்ன ஒரு டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டியாக இருக்கலாம். ஸோ மதுரை சிட்டியில் எவ்வளோ பாசிபிலிட்டி, திருநெல்வேலி சிட்டியில் எவ்வளோ பாசிபிலிட்டி, சென்னை சிட்டியில் எவ்வளோ பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி என்ன ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடெண்ட்டோட பாசிபிலிட்டியை கூட அவங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டா அவங்க கொடுக்கலாம். ஸோ மீன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ். ஸோ மீனுங்கிறத நம்ம எப்படி எடுப்போம், எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், சம் அப் பண்ணி அந்த நம்பரால் டிவைட் பண்ணோம். ஸோ P1, P2 ப்ளஸ் அப் டு Pn டிவைடட் பை n. திஸ் இஸ் கால்ட் அஸ் மீன். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் மீன். செகண்ட் டைம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மீடியன். ஸோ இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் டான்செட்டில் கேட்டிருக்காங்க மீன், மீடியன். ஓகேங்களா? டிஎன்இபி பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் சேம் வாஸ் தட் ஆஃப் டான்செட் பேட்டர்ன். டான்செட்டுக்கு யார் கொஷின் எடுக்கிறாங்களோ அவங்களே தான் டிஎன்இபி ஏக்கும் கொஷின் எடுப்பாங்க. ஸோ அதனால் டான்செட் பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஎன்இபி ஏக்கு தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். சரிங்களா? ஸோ அப்போ வந்து மீடியன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட் சென்டர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 1 நான் சொல்கிறேன், P1, P2 2 டேட்டா, 3வது டேட்டா. ஸோ இந்த மாதிரி 5 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டேட்டாவில் சென்ட்ரல் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் மீடியன். ஸோ இது என்றைக்குமே வந்து மீடியன்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை எழுதியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சம்மு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 35, 40, 37, 32, 80. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் நான் என்ன பண்ணணும்னா இதை முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எழுதிக்கணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 32, தென் 35, தென் 37, தென் 40, தென் 80. ஸோ the median will be 37. The central value of the ascending order is called as median. சரிங்களா? சப்போஸ் இது வந்து நமக்கு ஆட் நம்பரில் இருக்குது, 5 கேஸ் இருக்குது. ஸோ இது ஈவன் நம்பர் கேஸில் இருந்துச்சு, 6 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சரிங்களா? இது 6 நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கேஸ் நம்பர் 2 ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் P1, P2, P3, P4, P5, P6. இந்த மாதிரி 6 கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் the median value is சென்ட்ரலில் உள்ள அந்த 2 வேல்யூ எடுத்து அதுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கணும். தட் இஸ் P3 டிவைடட் பை P4 டிவைடட் பை 2. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க 22, 28, 40, 60, 12 அண்ட் 5. ஸோ நமக்கு எத்தனை வேல்யூ இருக்குது, 6 வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு நான் எழுதணும், அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ அப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், 5, தென் 12, தென் 22, then 28, then 40, then 60. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சென்டர் வேல்யூ. ஸோ 22 + 28 டிவைடட் பை 2. ஸோ இதை நம்ம சம் அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் என்னதுன்னா மீடியன். ஓகேங்களா? ஸோ மீன்னா என்னென்னா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே வந்து ஆட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறோம், என்னால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மீடியன் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சீரீஸில் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் வந்து சென்ட்ரல் வேல்யூ, ஆட் நம்பராக இருந்தால் சென்ட்ரல் வேல்யூ, ஈவன் நம்பராக இருந்தால் சென்டராக இருக்கக்கூடிய 2 நம்பரை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் மீடியன். சரிங்களா? 3வது நம்ம படிக்க போகிறோம்னா மோடு அப்படின்னு சொல்லி ஒன்றை பற்றி படிக்க போகிறோம். மோடு.
So then the third one is what? Mode. MODE, mode. ஸோ மோடுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரீஸ் இருக்குது 2 3 8 3 5 3 4 3. ஸோ இருக்கக்கூடிய சீரீஸில் நமக்கு எது வந்து நம்பர் ஆஃப் ரிப்பிட்டேட்டிவாக வருதோ, ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு வந்து என்ன ரிப்பீட் ஆகுதோ, தட் டேம் இஸ் கால்ட் அஸ் மோட். சரிங்களா? அப்போ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எது மோடுன்னு சொல்கிறோம்? 1 2 3 4 டைம்ஸ் நமக்கு என்ன வருது? 3 வருது. ஸோ த மோட் ஆஃப் தி சீரீஸ் இஸ் 3. சரிங்களா? ஸோ அப்போ மீன், மீடியன், மோடு. மீனுங்கிறது எல்லாத்தையும் சம் அப் பண்ணி அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறது, ஆவரேஜ். ஸோ மீடியன்கிறது என்னது? ஆட் நம்பராக இருந்தால் சென்டர் வேல்யூ எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர் சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சென்டரில் உள்ள 2 வேல்யூ எடுத்து ஆவரேஜ் எடுத்தோன்னா அது மீடியன் சொல்கிறோம். மீடியன்கிறது நேம்லேயே இருக்குது. மீடியன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்னது? மிட்டில் உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி மோடுங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக வருது. ஸோ ஃபோர்த் டேம் இஸ் கால்ட் அஸ் வேரியன்ஸ். ரொம்ப ஒரு முக்கியமான டேம். டைரெக்டாக அந்த ஃபார்முலாவே வந்து டான்செட்டில் கேட்டிருப்பாங்க. வேரியன்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? சிக்மா ஸ்கொயர் டினோட் பண்ணுவாங்க. தட் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? சிக்மா ஸ்கொயர் டினோட் பண்ணுவாங்க. சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of pi minus pa the whole square divided by n minus 1. ஸோ இது ஒரு கேஸ் இருக்குது. வேரியன்ஸை பொறுத்தவரை 2 கேஸாக பிரிப்பாங்க. sum of pi minus pa the whole square divided by n. ஸோ 2 கேஸாக பிரிப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஃபார் சாம்பிள். ஸோ சாம்பிள் அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்போ பாப்புலேஷனை பற்றி பேசுகிறாங்களோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? எப்போ வந்து சாம்பிள்ஸ்னால் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சாம்பிள் வந்து ரெயின்ஃபால் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை என்ன ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி, தட் இஸ் கால்ட் அ சாம்பிள். எப்போ பாப்புலேஷனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிட்டியில் இவ்வளோ பாப்புலேஷன், ஸோ அந்த ஏரியாவில் இவ்வளோ பாப்புலேஷன், இன்னொரு ஏரியாவில் இவ்வளோ பாப்புலேஷன், ஸோ நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை பற்றி டேட்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து n-1 எடுக்கக்கூடாது, n எடுக்கணும். சரிங்களா? இந்த PIPA அப்படிங்கிற என்னன்னா, பிஐங்கிறது என்ன? இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. பிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி நான் இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 இதுதான் நம்மளோட சீரீஸ். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆவரேஜ் என்னது? தட் இஸ் பிஎஸ் ஈக்குவல் டு 2 + 4 + 6 டிவைடட் பை 3. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக யூனிஃபார்மாக வேரி ஆக சொல்ல நம்மளோட ஆவரேஜ் எப்போவுமே என்ன வேல்யூவாக இருக்குன்னா தட் இஸ் சென்ட்ரல் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த வேரியன்ஸுங்கிறது என்ன ஃபார்முலா? சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பிஐ மைனஸ் பிஏ the whole square divided by what? n-1. இது வந்து சாம்பிள் டேட்டான்னு வச்சுங்க. ஸோ அப்போ பிஐங்கிறது என்ன? எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபஸ்ட் டேட்டா. ஸோ 2 - 4 தட் இஸ் P1 minus 4. அதுக்கப்புறம் அந்த ஐக்கு பதிலாக என்ன சப்ஜெக்ட் பண்ணால் P2. ஸோ P2ங்கிறது எது? இந்த டேட்டா. ஸோ 4 minus 4 the whole square plus இப்போ வந்து என்ன? தேர்ட் டேர்ம் 6 - 4 the whole square divided by n-1 that is 3 - 1 that is equal to 2. ஸோ அப்போ 2 - 4 the square 2 square plus 0 square plus 2 square divided by 2 square means what? 4 plus 4 8 divided by 2 4 will be the answer. ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். PI minus PA அப்படிங்கிறது எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துங்க. எல்லா டேட்டாவுமே ஒவ்வொரு டேட்டாவுமே என்ன பண்ணால் ஆவரேஜ்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஆவரேஜை வந்து அதுலேருந்து மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். சம்டைம்ஸ் இது நெகட்டிவாக இருந்தால் கூட என்னது? ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த டைம் பாசிட்டிவ் ஆகிடும். இங்கே பொறுத்தவரைக்கும் வேரியன்ஸ் தான் பார்க்குறோம். அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்னெல்லாம் படிச்சுக்கணும் அப்படின்னா மீன், மீடியன், மோட், அதுக்கப்புறம் வேரியன்ஸ். இதுக்கப்புறம் ஃபிஃப்த் டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரிங்களா? அப்போ மீன், மீடியன், மோட், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஃபிஃப்த் டேர்ம் வில் பி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சிக்மா டினோட் பண்ணுவாங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா? சிக்மா ஸ்கொயர் இந்த ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ the sigma will be that. சிக்மாங்கிற ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன சொல்லிக்கலாம்? வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 மார்க் கொஷினே கேட்பாங்க. சரிங்களா? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு ஃபேமஸ் கொஷின் தான். ஸோ இப்போ வேரியன்ஸுங்கிறது நம்ம என்ன படித்தோம்?
that is sum of pi individual minus pa the whole square divided by n minus 1 for sample. அப்போ square root of variance. ஸோ இதே கேஸ் நமக்கு என்னது ஃபார் பாப்புலேஷன் கொடுத்தாங்க மட்டும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்தாங்க மட்டும் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் n எடுக்கணும், n minus 1 எடுக்கக்கூடாது. திஸ் இஸ் ஃபார் சாம்பிள், திஸ் இஸ் ஃபார் வாட் பாப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருக்குது? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். வேரியன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா டேரெக்டாக நமக்கு டான்செட்டோட கொஸ்டின், இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்படி டான்செட்டில் கேட்டிருப்பாங்க. ஃபார் பாப்புலேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா சம் ஆஃப் பிஐ மைனஸ் பிஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1 ஆப்ஷனில் இருக்கும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஸோ இப்போ கரெக்டாக இதில் வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தென் த ஃபைனல் டேர்ம், ஓகே, ஃபைனல் டேர்ம் இஸ் coefficient of variation. Coefficient of variation. So the coefficient of variation எப்படி denote பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் that is CV, denoted by CV. CVங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா CV is equal to sigma divided by PA. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியும், இப்போ படிச்சிருக்கோம். ஸோ அதேமாதிரி பிஏங்கிறது ஃபஸ்ட்டு படித்தோம், தட் இஸ் ஆவரேஜ் மீன். சரிங்களா? பிஏங்கிறது ஆவரேஜ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுங்கிறது சிக்மா டிவைடட் பை பி. இதுவும் டேரெக்டாக ஒன் டைம் கேட்டதுன்னா ஸோ அப்போ வந்து நம்ம 6 டேர்ம் படிச்சிருக்கோம். சரிங்களா? மீன், மீடியன், மோட், வேரியன்ட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த 6 டேர்ம் படிச்சிருக்கோம். இந்த 6 டேர்மில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்தா இதில் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் கொஸ்டின் வில் பி the series is given by the rainfall data for the cities given by. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 26 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர் அண்ட் 30 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இந்த டேட்டாக்கு நம்ம என்னென்னா என்டையர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? தட் இஸ் மீன். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? மீன். ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும்? தட் இஸ் பிஏ. பிஏன்னு டினோட் பண்ணுறோம். தட் பிஏ இஸ் ஈக்குவல் டு வாட்? ஆவரேஜ் ஆஃப் தி ஆல் தி சீரீஸ். ஸோ 22 + 24 + 26 + 28 + 30 டிவைடட் பை வாட்? 1 2 3 4 5 டேட்டாஸ் ஆர் அவைலபிள். ஸோ என்றைக்குமே நமக்கு வந்து யூனிஃபார்ம் வேரியேஷனாக இருக்க சொல்ல அதனோட சென்ட்ரல் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் மீன். ஸோ 26 இது எல்லாத்தையுமே சம் அப் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26 தான் கிடைக்கும். ஸோ த ஆவரேஜ் ரெயின்ஃபால் இஸ் 26 சென்டிமீட்டர். ஒரு 5 சிட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெயின்ஃபால் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு சிட்டிக்கு என்ன ஒரு அப்போ ஆவரேஜாக வந்து எனக்கு என்ன அந்த 5 சிட்டிக்கும் ஆவரேஜாக எனக்கு என்ன ரெயின்ஃபால் சென்டிமீட்டர் கிடைக்குங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். தட் இஸ் மீன். செகண்ட் டேர்ம் இஸ் வாட்? மீடியன். ஸோ இங்கே மீடியனை பொறுத்தவரைக்கும் இங்கே நமக்கு என்ன இருக்குது? 5 டேட்டா இருக்குது. ஸோ 5 டேட்டா இருந்துச்சுன்னா ஆட் நம்பர் சீரீஸ். ஸோ அப்போ மீடியன்கிறது நம்ம என்ன எடுத்துக்குவோம்? தட் இஸ் சென்ட்ரல் வேல்யூ, தட் இஸ் 26 சென்டிமீட்டர். தென் த தேர்ட் டேர்ம் இஸ் வாட்? மோடு. ஸோ மோடுங்கிறது நம்பர் ஆஃப் ரெபிட்டேட்டிவ் வேல்யூ. ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒன் டைம் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ரெபிட்டேஷனில் அதிகமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபார் சப்போஸ் இப்போ வந்து ஒரு 24 இன்னொரு 1 more டைம் வருது அப்படின்னா 30க்கு பதிலாக இன்னொரு டைம் 24 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹியர் த மோட் இஸ் வாட்? 24. பட் இங்கே எல்லாமே நமக்கு ஒன் டைம் தான் இருக்குது. அப்போ மோடுங்கிறது நமக்கு என்னது தெரியாது. ஹியர் மோட் இஸ் அன்னோன். இங்கே மோடுங்கிறதே இல்லை. ஸோ தென் ஃபோர்த் டேர்ம் இஸ் வாட்? வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸுங்கிறது எப்படி டினோட் பண்ணுறோம்? சிக்மா ஸ்கொயர். ஸோ சிக்மா ஸ்கொயருங்கிறது இது என்னது? நமக்கு சாம்பிள். ஸோ சாம்பிள் சொல்ல என்ன வரும்? தட் இஸ் பிஐ மைனஸ் பிஏ த ஹோல் ஸ்கொயர் சம் ஆஃப் தட் இஸ் n minus 1. ஸோ எவ்வளோ இண்டிவிஜுவல்லேருந்து என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். அப்போ 22 மைனஸ் வாட்? 26. ஸோ தென் 24 மைனஸ் 26. ஸோ இதை மாதிரி என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். இது பண்ணி எழுதுகிறோம். ஸோ 22 மைனஸ் 24 மீன்ஸ் வாட்? 22 மைனஸ் 26. ஸோ 22 மைனஸ் 26 the whole square plus 24 minus 26 the whole square, then 26 minus 26 the whole square, that is 0. 26 minus 26 the whole square 0 plus 28 minus 26 the whole square plus 30 minus 26 the whole square divided by n minus 1, that is 4. So அப்போ நமக்கு என்ன வருது? 22 minus 26 னா 4 கேப். அப்போ 4 square, that is 16 plus 24 minus 22. So minus 2 வரும். Minus 2 square, that is 4 plus 0
ப்ளஸ் இங்கே வந்து என்ன கேப்பு 2 ஸ்கொயர்ஸ் ஆர் 4 அதேமாதிரி இங்கே வந்து என்ன கேப்பு 4 ஸ்கொயர் தட் இஸ் 16 டிவைடட் பை 4 ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 16 + 4 20 + 20 40 divided by 4 answer will be 40 divided by 4 so the answer is 10 சரிங்களா this is என்னது வேரியன்ஸ் ஸோ வேரியன்ஸை பொறுத்தவரை எப்படி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மைனஸ் ஆவரேஜ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் ஆவரேஜ்லேருந்து மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி எழுதணும் டிவைடட் பை n-1 சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் வேரியன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சரிங்களா வேரியன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தட் இஸ் 5th term standard deviation that is denoted by sigma so sigma is equal to square root of what sum of pi minus pe the whole square divided by n-1 இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம் சாரி ஆல்ரெடி வேரியன்ஸ் என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம் டேரெக்டாக என்னது வேரியன்ஸோட வேல்யூ நான் வந்து √10 போட்டேன்னா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸோ √10 is called as standard deviation then the 6th one is what coefficient of variation that is denoted by CV is equal to sigma divided by P into A so √10 divided by what is PA is equal to 26 okay 26 this is the answer of this question so அப்போ எப்படி அவுட்புட் எடுக்கிறோங்கிறத நல்லா பார்த்துங்க ஸோ மீன் மீடியன் மோட் அப்புறம் வேரியன்ஸ் அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சரிங்களா இதுலேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து ஃபைனலாக அந்த கிளாஸோட எண்டிங்கில் வந்து சால்வ் பண்ணோம் நெக்ஸ்ட் we will மூவிங் வித் கான்செப்ட் கால்ட் கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இது ஒரு முக்கியமான டாபிக் கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் கம்பல்சரியாக எவ்ரி இயர் ஒன் கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஈவன் இன் டான்செட் அண்ட் TNEB-AE ஆல்சோ ஸோ எல்லா இயர்லேயுமே கம்பல்சரியாக அந்த கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்குறாங்க நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிற டாபிக் என்ன கோரிலேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் எனக்கு என்ன இந்த TNEB போர்டுக்கும் அதாவது தட் இஸ் கொஷின் யார் எடுக்கிறாங்களோ அனாலிசிஸ்லேருந்து ஸோ அவங்களுக்கும் இந்த டாப்பிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கம்பல்சரியாக எவ்ரி இயர் இந்த டான்சரில் இந்த மாதிரி இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரியாக இருக்குது ஸோ அதேமாதிரி TNEB வந்து இந்த கொஷின் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க இந்த டாப்பிக்லேருந்து ஒன் கொஷின் கேரண்டீட் சரிங்களா ஒரு 99% we are expecting that ஸோ அப்போ கோரிலேஷன் what is correlation என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா the relation between two variable is called as correlation relation between two variables the two variable is x and y சரிங்களா the relation between two variable is called as correlation ஸோ இந்த கோரிலேஷனை வந்து நம்ம டெஃபைன் பண்ணுறதுக்கு என்றைக்குமே ஒரு கோஎஃபிஷியண்ட்டை வச்சு டெஃபைன் பண்ணுவோம் ஸோ ஒரு இதோட ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோஎஃபிஷியண்ட்டு அப்படி இல்லை ஒரு ஃபேக்டரை வச்சு டினோட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன் நம்ம வந்து டினோட் பண்ணுறதுக்கு ஒரு கோஎஃபிஷியண்ட் யூஸ் பண்ணுறோம் தட் இஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி ஒரு கோஎஃபிஷியண்ட் யூஸ் பண்ணுறோம் தட் கோஎஃபிஷியண்ட் இஸ் டினோட்டட் பை கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் சரிங்களா ஸோ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ன்னு டினோட் பண்ணுறாங்க ரெண்டு வேரியபிள் டினோட் பண்ணுறாங்க RXY அப்படின்னு டினோட் பண்ணலாம் சம்டைம்ஸ் ஆர்ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் R சஃபிக்ஸ் x,y ப்ராக்கெட் ஆஃப் x,yன்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு வாட் தட் இஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் x,y divided by standard deviation of x and standard deviation of y சரிங்களா ஸோ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு வாட் correlation coefficient equal to what covariance of x comma y இது நம்ம கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி sigma x standard deviation for x and sigma y standard deviation for y ஸோ இது நம்ம கொடுத்துருவாங்க டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் இந்த ஃபார்முலாவை அப்படியே ஃப்ரேம் பண்ணி 2018 லாஸ்ட் இயர் TNEB-AEல அந்த கொஷின் கேட்டுருவாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு செகண்ட் கூட ஆகாது மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் வந்து பேப்பரில் வந்து நம்ம பென் வைக்காமே ஆன்சர் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் அந்த லெவலுக்கு சிம்பிளாக கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த டாபிக்லாம் படிக்காமல் போயிருந்தால் இதை அப்ளை பண்ண முடியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபார்முலா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் சரிங்களா அதே மாதிரி செகண்ட் ஒன் பைவேரியட் டேட்டான்னு ஒரு டேட்டா கொடுப்பாங்க பைவேரியட் டேட்டானா என்ன அப்படின்னா பைவேரியட் டேட்டா ஸோ பைவேரியட் டேட்டானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் x y எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போய்கிட்டே இருக்கும் ஒய்க்கு ஒரு வேல்யூ போய்கிட்டே இருக்கும் தட் இஸ் x equal 0 x equal to 1 x equal to 2 x equal to 3 ஸோ அதேமாதிரி ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க 5 x equal to 3 y equal to 3
y is equal to 2, y is equal to 1. ஸோ இந்த மாதிரி பைவேரியட் டேட்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் மொத்தம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், இந்த ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் r is equal, that is செகண்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, டேரெக்டாக கோவேரியன்ஸ் ஆஃப் x, y அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் x, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் y கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பைவேரியட் டேட்டா மொத்தம் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் that is r is equal to n into sum of xy minus sum of x into sum of y divided by root over of n into sum of x square minus sum of x the whole square. சரிங்களா, n into sum of x square minus sum of x the whole square. இதே இதை அப்படி yக்கு ஃப்ரேம் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஒன்று மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். இது அப்படி yக்கு n into sum of y square minus sum of y the whole square. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்னது n into sum of xy minus sum of x into sum of y. ஸோ இங்கே பொறுத்தவரை n into sum of x square minus sum of x square. ஸோ அதுக்கப்புறம் என்னது n into sum of y square minus sum of x sum of y the whole square. ஸோ இது ஹோல் ஸ்கொயர், இது ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ என்னங்கிற என்னன்னா நம்பர் ஆஃப் டேட்டா, தட் இஸ் இங்கே வந்து எத்தனை டேட்டா கொடுத்துருங்க, 4 டேட்டா கொடுத்துருங்க. அப்போ என்னங்கிறது என்னன்னா 4. சரிங்களா, ஸோ இதில் நம்ம சம்மு சால்வ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் டான்செட் சம் இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் டிஎன்இபியில் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா, ஸோ அதனால் இதுவும் இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் படிச்சுங்க. கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியணும். அதுபோல் எக்ஸப்ஷனல் கேஸாக கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுப்பாங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா, கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5x minus 7y plus 3 is equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை ax plus by அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணால் மேட்ச் பண்ணணும். ax plus by is equal to c. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து a is equal to what, that is 5, b is equal to what, minus 7. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் is equal to என்ன சொல்கிறாங்கன்னா minus a divided by b into standard deviation square அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ a இருக்குது, b இருக்குது, standard deviation square நமக்கு தெரியும். சரிங்களா, minus a by b into sigma square, standard deviation square. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கொஷின் நமக்கு வந்து டான்செட்லேயே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது சம்டைம்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பார்த்துங்க. சரிங்களா, திஸ் இஸ் த கான்செப்ட் கால்டு கோரிலேஷன். கோரிலேஷனில் வந்து ஒரு முக்கியமான நோட். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் the coefficient of correlation range, coefficient of correlation இதனோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் -1 to 1. சரிங்களா, இந்த ரேஞ்சை தாண்டாது. -1 to 1, -1 to 1க்குள்ளே தான் இருக்கும். நெகட்டிவில் -1, பாசிட்டிவில் +1. சரிங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு இங்கே எக்ஸிட் ஆகாது, இதுக்கு இங்கே எக்ஸிட் ஆகாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து அதிகமாக வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து டான்செட்டில் திரும்ப கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. தென் த செகண்ட் ஒன் இஸ் இஃப் x and y is independent variable. If x and y is independent variable, then the coefficient of correlation is equal to 0. சரிங்களா, coefficient of correlation is equal to what, 0. x and y is independent அப்படின்னா correlation coefficient 0. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா that is r is equal to what, covariance of x comma y into standard deviation of x into standard deviation of y. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. if x and y are independent means what, covariance of x comma y is equal to 0. if x and y is equal to independent means covariance of x comma y is equal to 0. so அப்போ covariance of x comma y is equal to 0 னா that is correlation coefficient is equal to 0. சரிங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். திரும்ப இந்த எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின். சரிங்களா, ஸோ அப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ரேஞ்ச் -1 to 1 அண்ட் இஃப் x and y are independent means what, the correlation coefficient is equal to 0. சரிங்களா, ஸோ கோரிலேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்ரெஷன் பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் ரெக்ரெஷன் அனலைசிஸ். ஸோ நான் ரெக்ரெஷன் அனலைசிஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்ச ஒரு வேல்யூலேருந்து தெரியாத ஒரு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சரிங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்டிங் ஆஃப்
unknown value, finding of unknown value from known value, from the known value, that is called as regression. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறோம். எப்படி கோரிலேஷனுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணோமோ ஸோ அதே மாதிரி ரெக்ரெஷனுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பின்னு டினோட் பண்ணுறாங்க. கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி டினோட் பண்ணுறோம், ஸ்மால் ஆர்னு டினோட் பண்ணுறோம். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி டினோட் பண்ணுறோம், ஸ்மால் பின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இப்போது BYX அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா regression coefficient of y on x. சரிங்களா, regression coefficient of y on x, y on x. ஸோ அதே இது BXY அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் regression coefficient of x on y. சரிங்களா, x on y. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் y on x, இங்கே பொறுத்த வரைக்கும் x on y. ஒன்று தெரியும் ஒன்று தெரியாது. ஸோ அப்போ தெரிஞ்சதுலேருந்து தெரியாத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், y on x, x on y. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம படித்தோம் R. ஸோ அதுக்கப்புறம் என்னது இங்கே வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு இன்டர்லிங்கிங் இருக்குது, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ஒரு இன்டர்லிங்கிங் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் denoted by R. So R is equal to root over of BYX into BXY. சரிங்களா, this is called as correlation coefficient. So correlation coefficient எப்படி ரிலேட் பண்ணுறாங்க, எதுக்கோட லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸோட லிங்க் பண்ணுறாங்க. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு ரெண்டு இது இருக்கும், ஒன்று எக்ஸ் ஆன் ஒய், இன்னொன்று ஒய் ஆன் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஒய் ஆன் எக்ஸ், தென் எக்ஸ் ஆன் ஒய். சரிங்களா, ஸோ அப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆறுங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க, கண்டிஷன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் இஃப் R is equal to 0, that is correlation coefficient. Correlation coefficient 0 means both regression lines, regression line on x and regression line on y. சரிங்களா, ரெண்டு லைனுமே என்ன அப்படின்னு சொன்னால் that is perpendicular. Both regression lines are என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இஃப் R is equal to 0 means both the regression lines are என்னது பெர்பெண்டிகுலர். சப்போஸ் இஃப் f is equal to, if R is equal to, suppose if R is equal to ப்ளஸ் ஆர் -1, அது +1ஆகவும் இருக்கலாம் -1ஆகவும் இருக்கலாம். +1 இருந்தாலோ அல்லது -1 இருந்தாலோ both regression lines are coincides. Both regression lines are coincides. Regression lines are coincides. சரிங்களா, ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் தெளிவாக நான் வச்சுக்கணும். கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 அப்படின்னா ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர் டைரெக்டாக. இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் n டைம்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் இன் தி டான்செட் எக்ஸாம். சரிங்களா, ஸோ அதேமாதிரி இதுவுமே நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆர் -1 அப்படின்னா போத் தி ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் கோயின்சைட். சரிங்களா, ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன படித்தோம், ரெக்ரெஷன் அனாலிசிஸில் நோன் வேல்யூலேருந்து அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரெக்ரெஷன் சொல்லி படித்தோம். ஸோ அப்போ ரெக்ரெஷனை வந்து டினோட் பண்ணுறது கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் பி. ரெண்டு கேஸ் இருக்குது, ஒய் ஆன் எக்ஸ்னா BYX, எக்ஸ் ஆன் ஒய்னா BXY. ஸோ இப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம படித்தோம். அந்த ஃபார்முலா தட் இஸ் R is equal to root over of BXY into BYX. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன் பொறுத்தவரை இஃப் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் equal to 0 means both the regression lines are perpendicular. If plus or minus 1 means both the regression lines are coincides. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறத நம்ம வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸில் எப்படி அப்ளை பண்ணி கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 3 டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் we will move with that problem solving. நெக்ஸ்ட் நம்ம ரெக்ரெஷன் அனாலிசிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் டைப் 1. ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டைப் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு BYX equal to பாசிட்டிவ் அண்ட் BXY equal to பாசிட்டிவ். ஸோ ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டுமே பாசிட்டிவ், தட் இஸ் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் equal to ஃபார்முலா இஸ் வாட் BYX into BXY. ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ரூட் ஓவர் ஆஃப். இந்த ரூட் ஓவர் ஆஃப் ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஜியாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஜியாமெட்ரிக் மீன்.
ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டான்செட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். நோட் பாயிண்ட்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிங்க. என்ன அப்படின்னு சொன்னால் correlation coefficient is equal to geometric mean of the regression coefficient. Geometric mean of the regression coefficients. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுத்துனா தட் இஸ் கால்ட் அஸ் ஜியாமெட்ரிக் மீன். ஸோ அப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லிக்கலாம், ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் தி போத் தி ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டைப் 1 என்ன அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருந்தால் ஆன்சர் வில் பி பாசிட்டிவ். ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்னன்னா தட் இஸ் டைப் 2. ஸோ டைப் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் byx is equal to negative, bxy is equal to negative, both are negative. அப்போ r is equal to what நம்ம என்ன எடுப்போம், that is root over of byx into bxy. ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கா. ஸோ நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணி சொல்லி பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ ஆன்சர் நம்ம என்ன எடுத்துருவோம்னா பாசிட்டிவ் எடுத்துருவோம். ஸோ இந்த ரெக்ரஷன் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ், தட் இஸ் டைப் 1. ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தால் ஆன்சர் வில் பி நெகட்டிவ் இன்டு ரூட் ஓவர் ஆஃப் byx இன்டு xy. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்ப்போம். byx equal to -6 and bxy is equal to -6. Then what is the correlation coefficient? So இப்போ ரெண்டு regression coefficients கொடுத்துருக்காங்க. அப்போ correlation coefficient equal to r is equal to what, root over of what, minus காமனாக வெளியே வச்சுக்கணும் 6 cross 6, that is minus root over of 36. the answer will be -6. ஆப்ஷன் ஏல +6ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரெண்டுமே நெகட்டிவில் கொடுத்து ஆன்சர் கேட்குறாங்க. நம்ம ரெண்டுமே நெகட்டிவில் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ண சொல்லு. இந்த ஃபார்முலா பார்த்து நமக்கு தெரியும். r is equal to, that is correlation coefficient equal to root over of bxy and byx தெரியும். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண சொல்ல ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு ஆன்சர் ப்ளஸில் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான வச்சுக்கோங்க. திஸ் இஸ் டைப் 1, திஸ் இஸ் டைப் 2. ரெண்டுமே பாசிட்டிவ் வந்தால் ஆன்சர் வில் பி இன் பாசிட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ்ல வந்தால் ஆன்சர் வில் பி இன் நெகட்டிவ். நெக்ஸ்ட் டைப் 3. டைப் 1 பொறுத்தவரை என்ன பார்த்தா ரெண்டு ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துறாங்க. ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்தால் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் பாசிட்டிவ். டைப் 2 இஸ் வாட், ரெண்டு ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட்டும் நெகட்டிவ்ல கொடுப்பாங்க. ஸோ த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வில் பி இன் நெகட்டிவ். தென் த தேர்ட் டைப் வில் பி டைப் 3. ஸோ டைப் 3 பொறுத்தவரைக்கும் என்ன, ஈக்குவேஷன் டைப். ஸோ லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் y ஆன் எக்ஸ். ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் எக்ஸ் ஆன் ஒய். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க கொஷினில். சரிங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ரெக்ரஷன் லைன் ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5x + 2y is equal to 3. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ எக்ஸ் ஆன் ஒய்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, 8x + 4y is equal to 6. சரிங்களா? இப்போ எப்படி அனலைசிஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு லைன் ஈக்குவேஷன்லேருந்து ரெக்ரஷன் லைன் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணுங்கிறது பார்க்கணும். ஏன்னா ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த லைன்லேருந்து எப்படி ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒய் ஆன் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்களா, அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒய்யை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடாக கொண்டு போகணும். ஸோ அப்போ 2y is equal to 3 - 5x. ஸோ y is equal to what, 3/2 - 5/2 into x. This is first step. சரிங்களா? ஸோ y on x னா y மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகணும். தட் இஸ் y with respect to x. தட் இஸ் y on x. சரிங்களா? y depending upon x. y depending upon x. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப் ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, தட் இஸ் byx is equal to what, y is equal to in terms of x ல எடுத்துக்கூடிய ஈக்குவேஷனை ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும் with respect to x. that is called as byx, regression coefficient y on x. சரிங்களா? ஸோ புரிஞ்சிட்டா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், y on x டினோட் பண்ணுற அந்த ஈக்குவேஷனில் ஒய்யை மொத்தம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அன்சைடு கொண்டு போய் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடணும். அதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் எடுக்கும். ஸோ டெரிவேட்டிவ் தான் இது 0, இது -5/2. ஸோ -5/2 இஸ் த வாட், regression coefficient of y on x. ஸோ அதே மாதிரி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வரும், x on y. ஸோ அப்போ எக்ஸை மொத்தம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அன்சைடு கொண்டு போகணும். தட் இஸ் 6 - 4y. ஸோ x is equal to what, 6/8 - 4/8 into y. ஸோ இது என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இஸ் வாட், டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ஒய் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ் என்ன பண்ணுறோம், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் எடுத்தோம். எக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எடுக்கிறோம், எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸை ஒய்யை பொறுத்து
பொறுத்து டெரிவேட்டிவ் எடுக்கணும். தட் இஸ் bxy is equal to minus 4/a. this is the regression coefficient. ஸோ இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்குது. நம்ம கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி சேம் ப்ரொசீஜர். இது வந்து என்னது டைப் 2க்கு வந்துட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத வச்சு டைப் 1னா டைப் 2வாங்கிறத டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் அவுட்புட்லேருந்து செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா, திஸ் இஸ் டைப் 3. ஸோ இதுதான் நமக்கு வந்து ரெக்ரெஷன் அனலைசிஸ் டாபிக். ஸோ அப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்து நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனலைசிஸ். சரிங்களா, கோரிலேஷன் அனலைசிஸ் ரெக்ரெஷன் அனலைசிஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே வந்து நம்ம வந்து கம்பல்சரியாக ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சாப்டர்லேருந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் we will solving. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க, a sample of 25 units from an infinite population with standard deviation 10 results into a total score of 450. then the mean of the sampling distribution is. சரிங்களா, அப்போ sample of 25 units கொடுத்துருக்காங்க, with standard deviation கொடுத்துருக்காங்க, with total score கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் n is equal to that is 25 units. சரிங்களா, number of units equal to 25, then standard deviation is equal to 10, then என்ன கொடுத்துருக்காங்க, total score. the total score will be what, total score. so total score is equal to 450. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் மீன். ஸோ மீனுங்கிறது என்ன நமக்கு தெரியும், தட் இஸ் டினோட்டட் பை பிஏ. நம்ம கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ பிஏ இஸ் ஈக்குவல் டு வாட், தட் இஸ் டோட்டல் நமக்கு எத்தனை யூனிட் இருக்கோ அந்த யூனிட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் டிவைடட் பை n. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 25 யூனிட். ஸோ P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் அப் டு என்ன போகிறோம், P25 வரை போகிறோம் டிவைடட் பை n. ஸோ நமக்கு என்ன இருக்குது, டோட்டல் ஸ்கோர் நமக்கு வந்து கிவன். இந்த 25 இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதை கொடுத்துட்டாங்க. அப்போ 25 இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன வருது, 450 வருது. தட் இஸ் 450 டிவைடட் பை என்னங்கிறது என்னது, தட் இஸ் 25. ஸோ 5 5s are 25, 9 5s are 45, 0. ஸோ அப்போ என்ன வருது, 1 5s are 5, என்ன இருக்குது 40 இருக்குது. தட் இஸ் 0.85s are 40. ஸோ ஆன்சர் வில் பி 1.8. சரிங்களா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நமக்கு வந்து என்ன டோட்டல் ஸ்கோருங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஸ்கோருங்கிறது என்னது, அந்த 25 யூனிட்ஸும் கிடைக்கக்கூடிய ஸ்கோரை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கோரையும் நம்ம வந்து ஆட் அப் பண்ணலாம். சம் அப் பண்ணால் கிடைக்கக்கூடிய டோட்டல் ஸ்கோர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட் தெரியும். ஸோ டோட்டல் டிவைடட் பை நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஈக்குவல் டு வாட், average. சரிங்களா, this is the first question. then second question, the standard deviation of set of 10 members is 15. if each value in the set is increased by 4, then the standard deviation of the new set of 10 members. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, n is equal to 10 members. ஒரு 10 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இப்போ எல்லா மெம்பருக்குமே நம்ம வந்து என்ன பண்ணால் அவங்களோட வேல்யூவில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மெம்பருக்கும் ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, எல்லா மெம்பரோட ஹைட்லேயுமே வந்து 4 நம்ம ஆட் அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி நியூ 10 மெம்பர்ஸ். சரிங்களா, ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன தான் இருக்கும், 15 தான் இருக்கும். ஏன், எல்லாருக்குமே சேமாக வேல்யூ ஆட் அப் பண்ணுறோம். ஸோ அப்போ தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரிங்களா, இந்த கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் இதை புரிய வைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2 4 6 3 பேரை மொத்தம் நான் எடுத்து அனலைஸ் பண்ணுறேன். 3 பேரும் இவங்களோட வேல்யூ 2, இவங்களோட வேல்யூ 4, இவங்களோட வேல்யூ 6. சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு ஆவரேஜ் பிஎஸ் ஈக்குவல் டு வாட், தட் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் வேல்யூ 4. யூனிஃபார்ம் வேரியேஷனுக்கு சொல்ல சென்ட்ரல் வேல்யூ இஸ் த ஆவரேஜ். அப்படி இல்லை 2 + 4 + 6 டிவைடட் பை 3 போட்டு பண்ணுங்க, 4 தான் கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட், √over of sum of PI minus PA the whole square divided by n minus 1. ஸோ இப்போ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், PI மைனஸ் எவ்ரி இண்டிவிஜுவலை வந்து ஆவரேஜ்லேருந்து நான் மைனஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஆவரேஜ் என்னது 4. அப்போ என்ன வரும், 2 - 4 the whole square plus 4 - 4 the whole square plus what, 6 - 4 the whole square divided by n minus 1, that is equal to 2 √over. சரிங்களா, ஸோ அப்போ என்ன வருது, 2 square plus 0 square plus 2 square divided by 2 √over of 2 square means 4, 2 square means 4, 4 plus 4 8. So √over of 8 divided by 2, that is √4. The answer is 2. Answer is what, 2. ஸோ இது என்னது 2 4 6 இந்த கேஸு. ஸோ இதே இது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஸ்டினில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வேல்யூக்குமே 4 ஆட் அப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே கேஸை நான் இங்கே எடுத்து அனலைசிஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வருது, 2
4 6 இதில் 4 add up ஆகுது 4 add up ஆகுது 4 add up எல்லாத்துலேயுமே ப்ளஸ் 4 add up ஆகுது 2 + 4 6 4 + 4 8 6 + 4 10 so இதுக்கு average is equal to what P is equal to 8 இதுக்கு standard deviation is equal to what that is 6 minus 8 by 8 6 minus 8 the whole square plus 8 minus 8 the whole square is equal to 0 then 10 minus 8 the whole square divided by n minus 1 that is equal to 2 so அப்போ என்ன வருது 2 square that is 4 plus 4 root 8 so root of 8 divided by 2 that is root 4 the answer is 2 அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து எல்லா நம்பருக்குமே வந்து என்ன சேம் நம்பர் ஆட் அப் ஆக சொல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் எந்த சேஞ்சும் இருக்காது தட் இஸ் த அப்சர்வேஷன் ஹியர் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருங்க ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது தெர் இஸ் நோ சேஞ்ச் எப்போ எல்லா நம்பர்லேயுமே வந்து சேம் நம்பர் ஆட் அப் பண்ண சொல்ல திஸ் இஸ் த செகண்ட் கொஷின் ஸோ த ஆன்சர் இஸ் 15 நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் if the two regression coefficients are minus 0.4 and minus 0.9 then the correlation coefficient is so அப்போ என்ன கொடுத்துறாங்க two regression coefficient so one is bxy another one is byx எதனால எப்படினாலும் எடுத்துக்கலாம் minus 0.4 and byx that is equal to minus 0.9 சரிங்களா minus 0.9 and the correlation coefficient is equal to what இதான் question so that question என்ன bxy ரெண்டு regression coefficient கொடுத்துறாங்க what is the correlation coefficient கேட்டிருக்காங்க நம்ம correlation coefficient ஓட ஃபார்முலா தெரியும் what r is equal to root over of byx into bxy that is the correlation coefficient is equal to geometric mean of the regression coefficients சரிங்களா தியரிட்டிக்கலாகவே இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அப்போ r is equal to root over of bxy into byx எதனாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறதுனால எதனாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஸோ bxy into byx ரெண்டுமே மைனஸ் அப்போ என்னது டைப் 2 ப்ராப்ளம் ஸோ டைப் 2ன்னு சொல்ல என்னது மைனஸை காமனாக வெளியே வச்சிடணும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.4 0.9 so minus root over of 36 that is 0.36 so the answer is minus 0.6 ஆப்ஷன் ஏல ப்ளஸ் 0.6 இருக்கும் நம்ம இந்த இங்கே உள்ள ஃபார்முலா உள்ள மைனஸ் மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் ப்ளஸ் 0.6 கிடச்சிரும் ஏன்னா மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ங்கிற அந்த கான்செப்ட் படி ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் ஆன்சர் ப்ளஸ் 6 நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுறோம் ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் that is minus 0.6 is the answer here okay then fourth question the regression equation of y on x is 8x minus 10y plus 66 is equal to 0 and the sigma x that is standard deviation on x is equal to 3 hence the covariance of x comma y is equal to அப்போ என்ன கொடுத்துறாங்க equation y on x கொடுத்துறாங்க that is 8x minus 10y plus 66 is equal to 0 and the standard deviation along x is equal to 3 then what is the covariance of x comma y so இது நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் that is covariance of x comma y is equal to what ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா என்ன எடுக்கணும் minus a divided by b into sigma square that is standard deviation square that is வேரியேஷன் சரிங்களா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் என்ன சொல்லிக்கலாம் வேரியேஷன் சொல்லிக்கலாம் அப்போ மைனஸ் ஏ பை பி ஈக்குவேஷனை எந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ நம்ம கிவன் ஈக்குவேஷன் இஸ் வாட் 8x minus 10y plus 66 is equal to 0 so here a is 8 b is minus 10 ஸோ அப்போ என்ன வருது மைனஸ் ஏயோட வேல்யூ என்னது 8 டிவைடட் பை பியோட வேல்யூ மைனஸ் 10 இன்டு சிக்மா 3 so 3 square so அப்போ என்ன வருது minus minus get cancel 8 4 2s are 8 5 2s are 10 so 4 by 5 cross that is 3 3s are 9 so 4 9s are 36 divided by 5 so what 7 5s are into 1 2 5s are so answer will be 7.2 this is the answer here so இந்த கான்செப்டை பொறுத்தவரைக்கும்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமாவை எப்படி கண்டுபிடிக்கனா மைனஸ் ஏ பை பி இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ஸோ அந்த ஏ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பி இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸோ இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் திஸ் இஸ் த ஆன்சர் ஹியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆல் ஆர் ப்ரீவியஸ் இயர் டான்செட் அண்ட் டிஎன்இபி கொஸ்டின்ஸ் only. Next fifth question, the equation of regression lines are x is equal to 0.4y plus a and y is equal to 0.5x then the coefficient of correlation is அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க that is x is equal to 0.4y plus a and y is equal to
0.5x. Then what is the correlation coefficient? So இதை பொறுத்து தெரியும் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா that is a third type of problem, type 3 problem in the regression analysis. அப்போ ரெண்டு regression coefficient நம்ம find out பண்ணுறோம் ரெண்டு regression equationல இருந்து. ஸோ அப்போ x is equal to 0.4y plus a இப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் இப்படி கொடுக்காம y on x, x on y ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த y is equal to வச்சு நம்ம find out பண்ணுவோம், x is equal to வச்சு ஈக்குவேஷன் find out பண்ணுவோம். நமக்கு என்னன்னா டைரக்டாவே x is equal to ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, y is equal to ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம டெரிவேட்டிவ் மொத்தம் எடுத்துட்டோம்னா regression coefficient find out பண்ணலாம். இது என்னது x is equal to 0.4y plus a. அப்போ this is x on y. x in terms of y means what? x on y. ஸோ அப்போ bxy. அப்போ ரெண்டாவது இருக்க டேமை பொறுத்து என்ன பண்ணணும் நம்ம டெரிவேட்டிவ், அதாவது உள்ள என்ன டேம் இருக்கோ அதை பொறுத்து டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஸோ bxy is equal to 0.4. this is the regression coefficient x on y. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஈக்குவேஷன் இருக்குது? y is equal to 0.5 into x. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னது y on x. ஸோ அப்போ byx. ஸோ எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் எடுக்குன்னா தட் இஸ் 0.5. ஸோ த ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் y on x is equal to 0.4. நமக்கு தெரியும் த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் is equal to root over of bxy into byx. Geometric mean of the correlation coefficient. So answer is what? 0.4 cross 0.5. So root over of 0.2. So answer is what? 0.2. Root over of 0.2. ஓகேங்களா? this is the answer of this question. ஸோ அப்போ ஈக்குவேஷன் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதனால் இதில் என்ன பண்ண வேண்டாம், x is equal to y, y is equal to xங்கிற அந்த கன்வெர்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப் மொத்தம் டைப் 3ல உள்ள அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மொத்தம் நமக்கு இல்லை. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், டெரிவேட்டிவ் எடுத்துனா ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரெண்டு ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ஜியோமெட்ரிக் மீன் எடுத்தால் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் we will finding out. Okay, sixth question, the equation of the regression lines are x plus 2y is equal to 5 and 2x plus 3y is equal to 8. Then the correlation coefficient between x and y is. So அப்போ ரெண்டு regression line equation கொடுத்துருக்காங்க. அப்போ this is type 3 problem, we know that. So அப்போ first equation என்னது, x plus 2y is equal to 5, x plus 2y is equal to 5, and the second equation is what, 2x plus 3y is equal to 8. ஸோ இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஸோ இது எக்ஸ் ஆன் ஒய்யா, இது எக்ஸ் ஆன் ஒய்யா, இல்லை இது ஒய் ஆன் எக்ஸா, இது ஒய் ஆன் எக்ஸாங்கிறது எதையுமே டெஃபைன் பண்ணல. ஸோ இப்போ என்றைக்குமே என்னென்னா டான்செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஈக்குவேஷனை ஒய் ஆன் எக்ஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இதை எக்ஸ் ஆன் ஒய்ன்னு வச்சு பண்ணுங்கள். நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ரெண்டு மெத்தடுமே பண்ணி பார்த்து ஆப்ஷனில் எது இருக்கோ அதை தான் எடுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு திஸ் இஸ் எக்ஸ் ஆன் ஒய், திஸ் இஸ் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா ஆப்ஷனில் இருக்க மாட்டேருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணல. ஸோ அதனால் என்னென்னா இதை ஒய் ஆன் எக்ஸ்ன்னு எடுங்க, இதை எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுங்க. ஸோ இது ஒய் ஆன் எக்ஸ், இது எக்ஸ் ஆன் ஒய், சரிங்களா? ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y என்னது, 2y is equal to 5 minus x. ஸோ y மொத்தம் வச்சுட்டோம், தட் இஸ் 5/2 minus x/2, சரிங்களா? ஸோ இது நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ ஒய் நமக்கு தெரிஞ்சுட்டு இப்போ நமக்கு என்ன வேணும், regression coefficient வேணும், தட் இஸ் by on x is equal to என்ன வரும், டெரிவேட்டிவ் ஆஃப் x. y on xங்கிறது என்ன, y in terms of x. ஸோ அப்போ எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் எடுத்தால் regression coefficient y on x கிடச்சிடும், தட் இஸ் -1/2, சரிங்களா? ஸோ இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதே மாதிரி x on y. ஸோ அப்போ எக்ஸை மொத்தம் வச்சுட்டு yஃப்லாம் அந்த சைடு கொண்டு போகிறோம், தட் இஸ் 8 minus 3y. ஸோ அப்போ x is equal to 8/2 minus 3/2 into y. ஸோ x இப்போ x is equal to in terms of yல கிடச்சிட்டு, ஸோ regression coefficient x on y bxy is equal to என்ன பண்ணணும், y பொறுத்து டெரிவேட்டிவ் எடுக்கணும், தட் இஸ் -3/2. ஸோ அப்போ என்ன வந்துட்டு byx bxy கிடச்சிட்டு, தென் த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் is equal to what, bxy and byx ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், தட் இஸ் -1/2 into -3/2. ஸோ த ஆன்சர் இஸ், ரெண்டுமே மைனஸில் இருக்கா, இப்போ திஸ் இஸ் டைப் 2. ரெண்டையுமே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து ஆப்ஷன் ஏல வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ டைப் 2 சொல்ல என்ன பண்ணும், மைனஸை காமன் அவுட்டாக வெளியே வச்சுக்கணும், தட் இஸ் 1/2 into 3/2, தட் இஸ் 3/4. ஸோ அப்போ என்ன, -√3 divided by 2. திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். இந்த மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்து இந்த எக்ஸாம் ஹாலில் இந்த மிஸ்டேக் பண்ணுவோம், அதனால் இதை வந்து கரெக்டாக மைண்டில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிங்க, சரிங்களா? திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் தி கொஸ்டின். ஸோ இப்போ இதே கேஸு நம்ம எக்ஸ் ஆன் ஒய் இதை ஒய் ஆன் எக்ஸ்லேயும் எடுத்து பண்ணலாம், பண்ணனாலுமே இதே மாதிரி ஒரு ஆன்சர் வரும். பட் அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனாக நமக்கு இல்லை, சரிங்களா? பட் நமக்கு எக்ஸ் ஆன் ஒய் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் ரெண்டு மெத்தடுமே பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எக்ஸ் ஆன் ஒய், இதை ஒய் ஆன் எக்ஸ்ன்னு வச்சு பண்ணி ஒரு ஆப்ஷன்,
அப்புறம் வந்து இதை y on x இதை x on y வச்சு ஒரு ஆப்ஷன். இந்த ரெண்டில் எது ஆப்ஷனில் இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணலங்க சொல்ல எது எந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ பட் tan செட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்றைக்குமே முதல்ல உள்ள ஈக்குவேஷனை y on x தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதை x on y தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகி ஆப்ஷனை வந்து எடுக்கிறதுக்கு டைம் இம்போஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மாற்றி வச்சிடறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் மொதல் ஈக்குவேஷன் என்றைக்குமே y on x, second equation always you need to take as a x on y. Okay, next 7th question. So the regression line x on y is 3x plus y is equal to 10 and y on x is 3x plus 4y is equal to 12. Then the correlation coefficient. So இங்க mention பண்ணிட்டாங்க x on y, y on x. அப்போ இங்க no problem. x on y and y on x ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. x on y is equal to what? 3x plus y is equal to 10. சரிங்களா? y on x is equal to என்னது? 3x plus 4y that is equal to 12. Then find out the correlation coefficient. அப்போ third type ரெண்டு லைன் ரெண்டு regression line equation கொடுத்துட்டு coefficient of correlation கேட்டாங்கன்னா that is third type of problem. ஸோ இப்போ இதுலேருந்து x on y னா x மட்டும் வச்சுட்டு அந்த சைடு y கொண்டு போயிடணும். that is 10 minus y. ஸோ x is equal to 10/3 minus y/3. சரிங்களா? ஸோ இது எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஆன் ஒய்னா என்ன பண்ணும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து டெரிவேட்டிவ் இருக்குன்னா தட் இஸ் -1/3. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒய் ஆன் எக்ஸ்னா ஒய்யை வச்சுட்டு எக்ஸை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போகிறேன். தட் இஸ் 4y is equal to 12 - 3x. தென் y is equal to 12/4 - 3/4 into x. ஸோ அப்போ y is equal to என்ன பண்ணும்? தட் இஸ் b. ஸோ 3/4 - x. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் correlation coefficient y on x, byx னா என்ன பண்ணும்? x பொறுத்து டெரிவேட்டிவ் எடுக்கணும். that is -3/4. so then the correlation coefficient is equal to geometric mean of the bxy and byx. so இது என்ன வருது? -1/3 -3/4. மைனஸை காமன் அவுட்டாக வெளியே வச்சுக்கணுமா? that is type 2 கேஸா? so 1/3 3/4 3 get cancel minus root over of 1/4 that is equal to minus of 1/2. this is the answer here. plus 1/2ல ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. டைப் 1 டைப் 2 டைப் 3 மூணையுமே கரெக்டாக மைண்டில் வச்சு அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அனலைசிஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கணும். ஓகேங்களா? this is the answer of this question -1/2. so next 8th question. for the bivariate data x y ரெண்டுமே கொடுத்துறாங்க 1 2 3 4 5 and y is equal to 5 4 3 2 1. then the coefficient of correlation is. அப்போ bivariate data கொடுத்துருக்காங்க, correlation coefficient கேட்டிருக்காங்க. it is a question given here x y. சரிங்களா? x அப்புறம் என்னது? y. ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? that is 1 2 3 4 5. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 5 4 3 2 1. ஸோ எக்ஸ் என்ன ஒய் என்ன? சரிங்களா? நமக்கு என்னது கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு பைவேரியேட் டேட்டா கொடுத்தாங்கன்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னது? n இன்டு சம் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ் இன்டு சம் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஓவர் ஆஃப் n இன்டு சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இன்டு. ஸோ இதே கேஸை அப்படி ஒய்க்கு நம்ம மாற்றுறோம். ஸோ ஒய்க்கு மாற்றினா என்ன வருது? n இன்டு sum of y square minus what? sum of y the whole square. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் மக்கப் பண்ணுறது மட்டும் தான் நமக்கு இருக்குது. மற்றபடி எல்லாமே சிம்பிள். சரிங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ அப்போது எக்ஸ் ஒய் நமக்கு தெரிஞ்சுட்டு எக்ஸ் ஒய் தெரியணுமா? தட் இஸ் எக்ஸ் ஒய். ஸோ அதுக்கப்புறம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் தெரியணுமா? எக்ஸ் ஸ்கொயர். தென் ஒய் ஸ்கொயர் தெரியணும். அப்படின்னா தான் சம் ஆஃப் எக்ஸ் ஒய் தெரியும், சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியும், சம் ஆஃப் ஒய் ஸ்கொயர் தெரியும். ஸோ எக்ஸ் ஒய்னா என்ன வரும்? 1 5s are 5, 2 4s are 8, 3 3s are 9, 4 2s are 8, 5 1s are 5. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ஸோ இது அப்படியே மாற்றி வருது. அப்போ 25 16 9 4 1. சரிங்களா? ஸோ இப்போ சம் ஆஃப் எக்ஸுங்கிறது எனக்கு என்ன வருது? சம் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன வருது? ஸோ 3 3 6 6 4 10 தட் இஸ் 15. ஸோ அதே மாதிரி இதுவும் என்ன வரும்? 15. ஸோ இது என்ன வருது? 5 5 10. சரிங்களா? 10 8 8 16. ஸோ 26 26 ஒரு 9 தட் இஸ் 35. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன வருது? 1 + 4 5. அதுக்கப்புறம் வந்து 14. ஸோ 20 30. ஸோ இது ஒரு 25 தட் இஸ் 55.
இதுவும் அப்போ என்ன வரும் 55 வரும். ஸோ அப்போ என்ன வருது sum of x is equal to 15, sum of y is equal to 15, sum of x is equal to 35, sum of x square is equal to 55, sum of y square is equal to 55. டேரெக்டாக அந்த ஃபார்முலா நான் என்ன பண்ணுறேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன வருது r is equal to what? r is equal to n into sum of xy. n-ங்கிறது எனக்கு எத்தனை நம்பர் 5 நம்பர் into sum of xy is what? 35. so 5 into 35 minus sum of x into sum of y minus sum of x into sum of y. so sum of x எனக்கு எவ்வளோ 15, sum of y எவ்வளோ 15. ஸோ அப்போ என்ன வருது 15 cross 15, 15 cross 15 divided by direct substitution மட்டும் பார்க்க சம்மு பெருசுமா இருக்கும், இந்த ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு பெருசு. இதை மக்கப் பண்ணிட்டோன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணி ஸ்பீடாக நம்ம எடுத்துடலாம். ஸோ n into sum of x square root over of. ஸோ n-ங்கிற என்னது 5 into sum of x square. sum of x square என்னது that is 55. சரிங்களா? sum of x square என்னது 55. ஸோ 5 into 55 minus sum of x the whole square. so sum of x எனக்கு என்னது that is 15. so 15 the whole square, 15 square. so இதே கேஸ் into என்ன வருது 5 into sum of y square that is sum of y square also 55 minus sum of y square also என்னது 15. so 15 square. சரிங்களா? 5 into 35 that is 175 minus 15 50s are 225 divided by root over of. so 555 5 50s are 250, 5 5s are 25, that is 275 minus 15 square, 15 square 225. ஓகேங்களா? so 225. ஸோ இதே கேஸ் தான் இங்கே வருது. அப்போ 275 மைனஸ் 225. சரிங்களா? ஸோ 175 மைனஸ் 225 மைனஸ் 50 டிவைடட் பை, ஸோ இங்கே இருக்குது 275 250 root 50 இங்கே ஒரு root 50. ஸோ root 50 into root 50 is 50. ஸோ 50 get cancelled. ஸோ ஆன்சர் இஸ் -1. -1 இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பைவேரியட் டேட்டான்னு கொடுத்து இதே கொஸ்டினை சேம் டைம் ரிப்பீட்டிவாக 2 டைம் கேட்டிருப்பாங்க. இதே கொஸ்டின் நம்பர் மாறாமல். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பைவேரியட் டேட்டான்னு இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் டக்குன்னு ஸ்பீடாக எழுதிட்டு ஸோ இந்த ஃபார்முலாவில் டக்குன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபைனல் அவுட்புட் எடுத்துடலாம். This is the answer of this question. The 9th question. Let x and y be a bivariate random variable with a correlation coefficient of 1/2 and the standard deviation is 2 and 3. Then the covariance of x, y. சரிங்களா? covariance of x, y நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இது லாஸ்ட் இயர் TNEB 2018 கொஷின். சரிங்களா? TNEB ஏயோட 2018 கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் டினோட்டட் பை r. that is equal to what? 1/2 and the standard deviation, ரெண்டு deviation கொடுத்துருங்களா? ஸோ sigma x sigma y ரெண்டுமே given. sigma x is equal to what? 2, sigma y is equal to 3. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய். ஸோ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா நம்ம படித்தோம். கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் டிவைடட் பை standard deviation of x into standard deviation of y. So நம்ம correlation coefficient is equal to what? 1/2 and the standard deviation along x is equal to 2 and along y is equal to 3. So covariance of x, y தான் நமக்கு கேட்டிருக்காங்க. Covariance of x, y is equal to what? 1/2 into 2 into 3 is equal to covariance of x, y. So 2 get cancelled. The covariance of x, y is equal to 3. 3 is the answer of this question. ஸோ இதோடு என்னென்னா நம்ம ப்ராபர்ட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ராபர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் படித்தோம். செகண்ட் கிளாஸை பொறுத்தவரைனா ரேண்டம் வேரியபிள்ஸ் படித்தோம், எக்ஸ்பெக்டேஷன், மீன். ஸோ இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் மொமெண்ட்ஸ் அண்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். லாஸ்ட் இயர் TNEBலையும் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஃபைனலாக இப்போ படித்த டாபிக் கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். இதுலேருந்து கம்பல்சரியாக எவ்ரி இயர் டான்செட்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. TNEBலையுமே வந்து கொஷினில் லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராபர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான. வாட் எவர் ஐம் கவர்டுனா தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தட் TNEB எக்ஸாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சம் மோர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் டான்செட் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நல்லா படிங்க. கம்பல்சரியாக நீங்கள் வந்து போஸ்டிவ் வாங்குறீங்க. யுவர் ப்ராபர்ட்டி இஸ் வாட்?
5000 அந்த 5000ல் ஒன்றுங்கிற நல்லா படிக்கக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி போஸ்டிங் வாங்கக்கூடிய அந்த 500ல் 1 அப்படிங்கிற அந்த 1/500ங்கிற அந்த பாசிபிலிட்டியும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எவ்வளோ போஸ்டிங் ட்ரிபிளிக்கு இருக்கோ அந்த ட்ரிபிளியில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் தி ஏஇயாக நீங்கள் இருக்கணும். ஸோ டோட்டலாக 500 வேகன்சி, அந்த 500 வேகன்சியில் நம்ம ஒன் ஆஃப் தி போஸ்டிங் வாங்கக்கூடிய அந்த மெம்பராக இருக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஹோப் யூ கைஸ் ஆர் ப்ரிப்பேரிங் வெல்.